வணக்கம் மக்களே, நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து லால் சலாம். இந்த இயக்குனர் ஐஸ்வர்யா ராய், தனுஷ். ரைட்டிங் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமான கேரக்டர் பார்க்கும்போது நடிகைகள் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த், நவீன் சிங், சஜதுல் அஹ்மத், தன்யா பாலகிருஷ்ணன், செந்தில், தம்பி ராமையா, விக்ராந்த், கபில் ஒரு இதில் கேரக்டர் நடிச்சிருக்காரு, கே ரவிக்குமார், நிறைய விவேக் பிரசன்னா, நிறைய ஆக்டர்கள், நடிகைகள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, முராபாத்ன்ற ஒரு ஊரில் கிராமத்தில் நடக்கிற கதை தான். அதில் நடக்கிற வன்முறைகள் அண்ட் அதில் ஒரு கிரிக்கெட் போட்டி, அதில் வர பிரச்சனைகள் தான் கதை. அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஊர் மீண்டுதா, அந்த மக்கள் பிரச்சனை தீர்ந்துதா அப்படின்ட்டு தான் கதை. டைரக்டர் வந்து கதைக்களம் செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வசனமாக இருக்கட்டும், கேமரா எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் திரைக்கதையாக பார்க்கும்போது நிறைய +லோ இருக்குது. அந்த கிரிக்கெட் போட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அந்த விக்ராந்த் வந்து கிரிக்கெட் ஆடுற அவர் ஒரு போட்டியில் தேர்வு ஆகுறாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி இருந்த ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்த ஒரு கபில் உண்மையிலேயே ஒரு விளையாட்டு வீரரை வச்சு எடுத்திருக்காங்க. அது மாதிரி சீனு. இந்த திருவிழா தேரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதும், அப்புறம் ஹீரோவால் வர பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், படத்தை கதையாக பார்த்தா அது சிறப்பாக இருக்கும். ஆனால் திரைக்கதைன்னு பார்க்கும்போது ஹீரோக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்காது. அதை தீர்க்க வந்த அந்த மொய்தீன் பாய் என்ற கேரக்டருக்கும் எல்லாமே கலந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படி செகண்ட் ஹாஃப் போகிறதுக்குள்ளேயே தோய்வு அதிகமாகிடுது. குறிப்பாக ரஜினியோட கேரக்டர்னு பார்க்கும்போது, இந்த ஊரில் இருந்து தான் அவர் போயிருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் தாதாவும் இருப்பார், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவும் இருப்பார். எல்லாமே பார்த்து தோய்வடைய செய்யுது. படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா, படத்தோட இசைப்பியல் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பரம ரசிகன். அப்போ அப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, இந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் ஒரு சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜலான ஒரு பாட்டு ஒன்று வருது. அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒட்டாமல் தனியாக அப்படி தெரிகிற மாதிரி ஒரு இது வருது. பாட்டுக்கு ஒன்று கூட ரசிக்கிற மாதிரி இருந்துருக்கணும், அது மாதிரி இல்லை. இந்த படம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம், வாட்சபிள். தேங்க்யூ.